ஹலோ மக்களே, சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி, அதாவது சிலபஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கொஷினை யாருமே பெருசாக கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ ட்ரெண்டாக இருந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது பாலிட்டி, யூனிட் 8, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி. கூடுதலாக அப்பப்போ அங்கங்கே ஜியாகிரஃபி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, கடைசியாக தான் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. காரணம் அதோட வெயிட்டேஜ் கம்மி அண்ட் அது எப்போவுமே கரண்ட் அஃபேரோட சேர்த்து வரும் அப்படிங்கிறனால கடைசியாக படிச்சுக்கலாம். முன்னாடி இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது பாலிட்டி, யூனிட் 9, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி. இந்த 4 சப்ஜெக்டை வச்சே எப்படியாச்சும் ப்ரிலிம்ஸ் முடிச்சிடணும் அப்படின்னு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் கூடுதலாக இன்னும் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படித்தாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 80 to 90% இருந்துச்சு. ஏன்னா மற்ற எல்லா யூனிட்டுமே அவங்க கிட்டத்தட்ட படிச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது பாலிட்டி அண்ட் யூனிட் 8. இப்போ நமக்கு சிலபஸ் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கே திரும்பினாலும் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணணும், எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும், எக்கனாமிக்ஸ்க்கு கரண்ட் அஃபேர் வருமா, ஏன்னா இந்த கேள்வி இத்தனை பேர் ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு அப்கிரேட் பண்ணியிருக்க சிலபஸ் படி அதிகமான கேள்விகள் வரப்போகிறது எக்கனாமிக்ஸ் ஏரியாவிலேருந்து தான். ஆனால் அந்த சிலபஸை நம்ம உத்து நோக்குனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, பக்கத்திலேயே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ பழைய சிலபஸ் படி நமக்கு யூனிட் 6ஐயும் யூனிட் 9ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் தான் அதிகப்படியான கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஏரியாவுமே, எக்கனாமிக்ஸும் சரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழில் இந்திய பொருளாதாரம், அதே மாதிரி தமிழ்நாடு நிர்வாகம், இந்த 2 டாபிக்மே கரண்ட் அஃபேரோட கம்பைன் பண்ணி வரப்போகிறது. வெறும் பள்ளி பாட புத்தகத்தை மட்டுமே வச்சு இந்த ஒரு யூனிட்ல முழு மதிப்பெண் வாங்குறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. பாதிக்கு பாதி நமக்கு கரண்ட் அஃபேர்லேருந்து கேட்பாங்க. இது உங்களுக்கு கரண்ட் அஃபேரோட சம்மந்தப்பட்டு கேட்க போகிற ஒரு யூனிட். ஸோ இப்போ நமக்கு அதில் அதிகப்படியான கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கிறனால இதில் முழு மதிப்பெண் வாங்கிடலாம் அப்படின்னு படித்தா அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இப்பயுமே நம்ம பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி எக்கனாமி அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 11th 12th எக்கனாமியை நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேரோட கம்பைன் பண்ணி படிக்கிறது பெரிய டாஸ்காக இருக்காது. டெய்லி நீங்கள் கரண்ட் அஃபேர் எடுத்துட்டு அதோட நீங்கள் படிச்சிருக்க டாப்பிக்கை கம்பைன் பண்ணி படிச்சுக்கிட்டே வரணும். கூடுதலாக நிறைய ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக தான் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி இந்தியன் எக்கானமிக்கும் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நான் எப்படி படிச்சிருக்கேன், எப்படி படித்தா ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதில் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ பிளேலிஸ்ட்டில் மை ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் டெய்லி ஃபாலோ பண்ணுற என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் நீங்கள் எப்படிலாம் படித்தா ஈஸியாக சிலபஸ் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்தியன் பாலிட்டி குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் 25 PDF 199 rupeesக்கு கொடுத்துட்ருக்கோம். இது உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஹவு டு பை பாலிட்டி நோட்ஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மெட்டீரியலில் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் படித்தாலே தாராளமாக போதும். ஸோ என்ன அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.